up from the miry clay. Put me on the rock. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Can you join us, church? Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh, my life was in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name. He gave me a brand new start. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Oh, He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. சேற்றிலிருந்து தூக்கினார். கைகளை தட்டி இந்த காலங்களில் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை கண்மலை மேல், சேற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தின சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சேற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார். இன்னொரு முறை. சேற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்வை மாற்றித் தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்வை மாற்றித் தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலையானார். He is the rock. He is the rock. Can we sing it together, church? For He is the rock on whom we stand. He is the solid rock on which our lives are built. Oh yes, Lord. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Can we give the Lord a hand of praise? For He is the rock on whom we stand. This morning, as we prepare ourselves for this communion, இந்த கால வேளையில் இந்த திருவிருந்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும் போது we can take these elements in our hands. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்முடைய கரத்தில் வைத்துக் கொள்வோம். Remembering the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூர்ந்து we are going to partake in this communion. இதிலே நாம் பங்கு பெற போகிறோம். The word of the Lord says, if anyone in an unworthy manner partake in this communion, he brings damnation upon himself. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினால் தன் மீது ஆக்கினையை கொண்டு வருகிறான். This morning, the Lord is calling us, all you are weary and heavy laden, come unto me, I will give you rest. இந்த கால வேளையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் நம்மை பார்த்து அழைக்கிறார். This Jesus இந்த gives us இயேசு rest. நமக்கு இளைப்பாறுதலை தருவார். He is able to cleanse us from all evil.
எல்லா அசுத்தத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is able to deliver us from all sins. எல்லா பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் He இருக்கிறார். is able to set us free. That whom the Son sets free is free indeed. நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். Therefore wait for one another. ஆகையால் ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்போம். As we prepare ourselves for this communion, let's wait for one another, that we may commit ourselves and judge ourselves, and if there's anything that is hindering us, let's ask the Lord to help us. திருவிருந்திலே நம்மை ஆயத்தப்படுத்தும் போது நாம் நம்மை நாமே சோதித்து நிதானித்து நாம் அறிய கடவோம். நமக்குள் ஏதாவது வேதனை உண்டாக்குற வழி இருக்குமா என்று தேவனிடத்தில் நாம் கேட்டு நீதியின் பாதையிலே நம்மை நடத்த கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். Let's just commit ourselves. நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Take this moment to examine ourselves. சில நிமிஷங்களை எடுத்து நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிவோம். Between us and God. இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது. And commit ourselves to Him. நாம் நம்மை அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். As we hear this song, let's just meditate in the Lord Jesus and be reconciled with Him, that we may get close to Him. இந்த பாடலை கேட்கும்போது நாம் தேவன் பேரில் தியானமாய் இருப்போம். அவரிடத்தில் நாம் ஒப்புரவாக்குதலாக்கி இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். கல்வாரியின் கருணையிலே காயங்களின் காணுவே கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு விலையேற பெற்ற திரு ரத்தமே, விலையேற பெற்ற திரு ரத்தமே, அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய், விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே, விலையேற பெற்ற திரு ரத்தமே, அவர் விழாவில் நின்று விலையேற பெற்ற திரு ரத்தமே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக Can we personalize it and say விலையேற பெற்ற விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய், விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே, விலையேற பெற்ற திரு ரத்தமே, அவர் விழாவில் நின்று Let's remember this Jesus who died for us on the cross. விலையேற பெற்றோனாய் என்னை It's because of Him மாற்ற we have eternal life. நாம் நித்திய ஜீவனை அடைவோம். விலையேற பெற்றோனாய், விலையேற transform us. பெற்றோனாய் என்னை He had to die மாற்ற விலையாக and give us life. இந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. கல்வாரியின் கருணை இதே, கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருனக்காய் கர்த்தர் இயேசு
the body of Christ and the blood of Christ. நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய அப்பமும் தேவனுடைய ரத்தமும் இருக்கிற இந்த திராட்சரசமும். As we partake, we remember Jesus Christ who died and rose from the dead. இதிலே நாம் பங்கு பெறும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பின தேவனை நாம் நினைவு கூறுகிறோம். And he is going to come back again. அவர் மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறார். Therefore we rejoice in the Lord always. ஆகையால் எப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்போம். We pray without ceasing. நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம். And we trust him. நாம் தொடர்ந்து அவரை நம்புவோம். Remembering this Jesus, இந்த இயேசுவை நினைவு கூர்ந்து we are going to pray and partake in this communion. ஜெபித்து இந்த திருவிருந்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து பங்கு Heavenly பெறுவோம். Father, we thank you, Lord, for this communion, this March. பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி. Father, we thank you for coming into this world and for committing yourself to the cross to be crucified. You were buried and you rose from the dead. ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள் நீர் வந்து சிலுவையிலே தன்னையே நீர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் மரித்து நீர் அடக்கம் பண்ணப்பட்டு நீர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர். And today as a church we remember you in this communion. இன்றைக்கு இந்த திருவிருந்திலே சபையாய் நாங்கள் உம்மை நினைவு கூர்கிறோம். I pray that you'll bring healing in our bodies, Lord. எங்களுடைய சரீரத்திலே சுகத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray that you'll bring peace in our mind. எங்களுடைய மனதிலே சமாதானத்தை கொண்டு வாரும். I pray that you'll bring hope in our hearts. எங்களுடைய இருதயத்திலே நம்பிக்கையை கொண்டு வாரும். That we may anticipate your coming. நம்முடைய வருகையை நாங்கள் ஆவலாய் எதிர்பார்க்கிறோம். And we will live by your word. நம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்க உதவி செய்யும். In the name of our Lord Jesus, I pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். As we stand together, let's partake in this communion, together remembering the Lord Jesus Christ and his life. Prayer still works. ஜெபம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Today we hear this testimony because a man, Zachariah, prayed for Eric 25 years. இன்றைக்கு இந்த சாட்சியை கேட்கிற காரியம் ஜக்கரியா என்ற ஒரு மனிதன் எரிக் என்ற ஒரு இன்னொரு நபருக்காக 25 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெபித்தார். I encourage you to pray without ceasing. நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Don't give up in your prayer. ஜெபத்தை நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்க வேண்டாம். Keep praying. தொடர்ந்து ஜெபியுங்கள். The Lord will do something. தேவன் ஏதோ ஒன்றை செய்வார். Zechariah didn't expect to even see or meet this man again in his life. ஜக்கரியா தன்னுடைய வாழ்க்கையில இந்த மனுஷனை மறுபடியும் பார்ப்பாரா சந்திப்பாரா என்று நினைக்கவில்லை. But 25 years later, ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பின்பு he got an answer. He got this message that Eric is saved. எரிக் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார் என்ற செய்தியை 25 ஆண்டுகளுக்கு பின்பு ஜக்கரியாக்கு கேள்விப்படுகிறார். That is prayer. அதுதான் ஜெபம். Can we put hands together and glorify the கரங்களை தட்டி Lord? நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? We have a prayer answering God. ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Therefore let us commit ourselves to pray and seek the Lord. ஆகையால் நாம் ஜெபித்து தேவனை தேட நம்மை ஒப்புக்கொடுப்போம். We see many people in the Bible pray and the Lord heard their prayer. வேதத்திலே अनेक விசுவாசிகள் ஜெபித்து தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். Here in this testimony, it was 25 years இந்த for that சாட்சி prayer to be answered. இந்த சாட்சியிலே நாம் பார்த்தோம் 25 ஆண்டுகள் இந்த ஜெபத்தை கேட்கப்பட்டது. So we are going to see whether we pray long or whether we pray short. We got to pray consistently. நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறோமா இல்லாவிட்டால் சுருக்கமா நாம் ஜெபிக்கிறோமா அது ஒரு பொருட்டல்ல, இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray continuously. தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். In the book of First Chronicles, the familiar chapter, familiar portion of the prayer life of Jabez. ஒன்றாம் நாளாகமம்லே யாபேசுடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். It is a prayer that we have even memorized. இதை நாம் மனப்பாடம் பண்ணின ஒரு ஜெபம். Chapter 4 verse 9 and verse 10 we read his prayer. நாலாம் அதிகாரத்தின் 9 10லே அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read this man Jabez, he is praying to God of Israel. இந்த மனுஷனாகிய யாபேசு இஸ்ரவேல் தேவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். And he says that the God of Israel answered my prayer. இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். In verse 10 we read, 10 வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். and he prayed to God of
Israel. இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். And the Lord answered, granted him his request. தேவன் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். His prayer was a very simple prayer. அவருடைய ஜெபம் மிகவும் எளிமையான ஒரு ஜெபம். We got to understand God answers simple prayers also. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எளிமையான ஜெபத்தை கூட தேவன் பதில் கொடுக்கிறார். He answers long prayers as well as simple prayers. அவர் நீண்ட ஜெபத்தையும் சுருக்க ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். But he wants us to pray and seek him. ஆனால் அவரை தொடர்ந்து நாம் ஜெபித்து அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Whatever we go through in life, let's pray and present it to the Lord. வாழ்க்கையில நாம் விவிதமான சூழ்நிலைகள் மூலமாய் கடந்து போனாலும் நாம் ஜெபித்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். Whether our problem is small or big, we got to present it to the Lord. நம்முடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையோ இல்ல சிறிய பிரச்சனையோ நாம் நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த There வேண்டும். was a man by name Hezekiah. எசேக்கியா என்ற ஒரு மனுஷனை வேதத்திலே வாசிக்கிறோம். He was a king. அவர் ஒரு ராஜா. And one day the prophet is coming to his palace. ஒரு நாள் தீர்க்கதரிசி தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார். Turn with me to 2 Kings chapter 20. ரெண்டு ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். Here we read in this chapter 20, this man Hezekiah, he was sick and he was bedridden. 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜா வியாதியா இருந்து மரணத்தின் படுக்கையில் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். So when he was in that condition, அவர் அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கும்போது the prophet is coming to visit him. தீர்க்கதரிசி இவரை சந்திக்க வருகிறார். Prophet Isaiah is coming there to visit this man, sick patient. தீர்க்கதரிசியான ஏசாயா இந்த வியாதியில இருக்கிற மனுஷனை பார்க்க வருகிறார். Probably when Isaiah entered the gates of that palace, ஒருவேளை ஏசாயா இந்த அரண்மனையின் வாசலுக்குள் நுழையும்போது the message would have gone to the king that this man is coming to visit you. இந்த மனுஷன் உங்களை சந்திக்க போகிறார் என்று ராஜாவுக்கு இந்த செய்தி கடந்து போயிருக்க வேண்டும். Probably this man, he would have been very happy because a great prophet is coming to visit him when he is in this deadly condition. இவன் இந்த ராஜா மரணத்தின் படுக்கையில் இருக்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவரை வந்து சந்திக்க போகிறார் என்ற அந்த சந்தோஷம் இவருக்கு வந்திருக்கும். Probably he built his hope that he is going to live. ஒருவேளை நான் ஜீவனோடு கூட இருப்பேன் என்ற அந்த நம்பிக்கையை தனக்குள் வளர்த்திருப்பார். He started to imagine that he is getting up from the bed and he is going to be all right. ஒருவேளை படுக்கையிலிருந்து எழுந்து இவன் நன்றாக இருப்பார் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கலாம். Imagine when this prophet is coming to visit the sick man, what would have been in that situation. யோசித்து பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி இந்த சுகவீனமா இருக்கிற மனுஷனை பார்த்து சந்திக்கும் போது என்ன நடந்திருக்கும்? Probably the entire ministry was happy because this man is coming. ஒருவேளை அந்த முழு ஜனங்களும் பார்த்து இந்த மனுஷன் சந்திக்க வருகிறாரே என்று சந்தோஷமா இருப்பார்கள். They would have made way for him to come close to this man Hezekiah. இந்த தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் அருகில் வர வழிகளை அவர் உருவாக்கி Their இருப்பார்கள். expectations are high now. அவருடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் உச்சகட்டத்தில் இருக்கிறது. Their hope is built now. அவருடைய நம்பிக்கை கட்டப்பட்டு இருக்கிறது. The stage is set for a healing to take place. சுகத்துக்காக எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்யப்பட்டு இருக்கிறது. And probably all the counselors and the ministers and the family are watching for a miracle. ஒருவேளை குடும்பத்தார் ஆலோசனை சங்கம் ஒரு அற்புதத்துக்கு என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். Something is going to happen now in this palace. இப்பொழுது இந்த அரண்மனைக்குள் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. Probably a kind of joy would have filled them because they heard the word prophet Isaiah is in our premises. தீர்க்கதரிசியான ஏசாயா நம்மத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். And they would have had this hope that we are going to have this man brought back to life. இந்த ராஜா உயிரோடு கூட மறுபடியுமாக எழும்புவார் என்ற அந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை இவர்கள் இருப்பார்கள். Probably some of the servants would have planned for a good dinner also. ஒருவேளை சில வேலையாட்கள் ஒரு நல்ல உணவுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கலாம். Probably they would have thought we should have good praise and worship because we are going to experience a good stuff here. ஒரு நல்ல சுகத்தை இங்க பார்க்க போகிறோம், அதை வைத்து ஒரு நல்ல துதி ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். But in contrary, what is the message this man Isaiah is bringing? ஆனால் எதிர்வனமாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தியை கொண்டு வருகிறார்? In 2 Kings chapter 20 we read this. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே விதமாக வாசிக்கிறோம். Verse 1 says, about that time Hezekiah became deathly ill. முதலாம் வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். He was close to death. அவர் மரணத்துக்கு ஏதுவா இருந்தார். See, in those days when Isaiah is now visiting Hezekiah, this man the king was very bad in his health. அந்நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்க்க வரும்போது அவர் மரணத்தின் தருவாயில் இருந்தார். The Bible says he was sick unto death. அவர் வியாதியா இருந்து மரணத்தின் தருவாயில இருந்தார். His condition was extremely bad. அவருடைய நிலைமை மிகவும் மோசமானதா இருந்தது. He was not a very old man. அவர் மிகவும் வயதாக
இருக்கவில்லை. A youngster here is having this problem. ஒரு வாலிபன் இவ்விதமான பிரச்சனைக்குள் இருக்கிறான். And this man Isaiah is coming. இந்த மனுஷனாகிய ஏசாயா வருகிறார். His visitation excited probably the king and his ministers and his family. அவருடைய சந்திப்பு ராஜாவையும் குடும்பத்தையும் அரண்மனையில் இருக்கிற யாவருக்கும் உற்சாகத்தை கொண்டு வந்திருக்கும். But his message did not bring joy in their life. ஆனால் அவருடைய செய்தியோ சந்தோஷத்தை எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. Sometimes the things that we expect doesn't happen to us. சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு வந்து சேராது. This man Hezekiah put his hope in this man Isaiah because he thought he'll bring a good news for him. இந்த மனுஷனாகிய எசேக்கியா ஏசாயா மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தார். காரணம் ஏன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார் என்று. The family they put their thought in this man Isaiah. முழு குடும்பமும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் தம்முடைய நம்பிக்கையை வைத்தார்கள். Because they all know Isaiah is a great prophet. காரணம் ஏன் ஏசாயா ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று நன்றாக அறிந்திருந்தார். Rather than looking unto God they started to look at this man Isaiah. தேவனை நோக்கி பார்க்கிற பதிலாக இந்த ஏசாயா மனுஷனை பார்த்தார்கள். Probably they are excited now. Isaiah is here, something good is going to happen. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியான ஏசாயா இங்க வந்திருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும் என்ற அந்த சந்தோஷத்தில் இருந்திருப்பார். Prophet, come and pray for my king. தீர்க்கதரிசியே வந்து எங்களுடைய ராஜாக்காக ஜெபியுங்கள். Prophet, come and do something here. தீர்க்கதரிசியே வந்து ஏதோ ஒன்று செய்யுங்கள். We are expecting a miracle. நாங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு We are இருக்கிறோம். expecting a healing. ஒரு சுகத்தை எதிர்பார்க்கிறோம். I know if you come it will happen. நீர் வந்தால் இங்கே நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். And they are trying to build a big a good situation there. ஒரு அருமையான சூழ்நிலையை இவர்கள் கட்டிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு That வருகிறார்கள். they can rejoice and glorify God after the miracle. அந்த அற்புதத்தை பெற்ற பின்பு கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்து சந்தோஷமா But here இருக்கும்படியாக we read the எதிர்பார்க்கிறார்கள். prophet son of Amos came and visited him. ஆனால் இந்த இடத்திலே ஆமோசுடைய பிள்ளையான தீர்க்கதரிசி வந்து சந்திக்கிறார். And he gave this message to the king. இந்த செய்தியை ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். And he says, this is what the Lord says. இதைதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். Set your affairs in order. நீ உன்னுடைய வீட்டு கரத்தை ஒழுங்குபடுத்தும். For you are going to die. நீ பிழைக்க மாட்டீர். You will not recover. நீ பிழைக்க மாட்டீர். See, this word says you will not recover from this sickness. இந்த துயரத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து நீ திரும்ப வர மாட்டாய். They are expecting good news from the prophet. தீர்க்கதரிசியிலிருந்து நல்ல வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டு The இருக்கிறார்கள். ministers are around the king. அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் ராஜாவை சுத்தி இருக்கிறார்கள். Probably the nurses were also around him. ஒருவேளை அந்த மருத்துவச்சியும் அங்கே சுத்தி இருக்கலாம். Maybe the counselors were with him and giving him words of hope. ஆலோசனை சங்கம் அங்கே இருந்து நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கலாம். So they're all there in that premises. எல்லோரும் அந்த இடத்திலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். And the prophet is in that bedside. அந்த தீர்க்கதரிசியும் படுக்கை அறையில் Now இருக்கிறார். their ears are all open to hear some good news. காதுகள் திறந்தப்பட்டு ஒரு நல்ல செய்தியை கேட்க வேண்டும் என்ற அந்த ஆவல் இருக்கிறது. But when the prophet is opening his mouth, ஆனால் இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாயை திறக்கும்போது he says, this is what the Lord says. இதுதான் தேவன் சொல்லுகிறார். Set your house in order. உன்னுடைய வீட்டின் காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. All that you have to do, you set it in order. நீ செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து. There is no time for you now. உனக்கு இப்பொழுது நேரம் இல்லை. Because you are not going to recover from this sickness. ஏனால் இந்த வியாதியிலிருந்து நீ திரும்ப வர மாட்டாய். Till that point of time we read that he was like in a bedridden condition. That means he was not able to even have strength to walk around properly. அந்நேரம் வரைக்கும் மரணத்தின் படுக்கையில் இருந்தான். நடக்க கூட அவனுக்கு பலன் இல்லாமல் தான் இருந்தான். He was in a situation that weakness was his portion. பலவீனம் தான் தன்னுடைய பங்கா இருந்தது. And the prophet is saying you will not recover from this illness. தீர்க்கதரிசி சொல்கிறார் இந்த வியாதியிலிருந்து நீ வெளியே வர மாட்டாய். You will not recover from this illness. இந்த வியாதியிலிருந்து நீ வெளியே வர முடியாது. And the prophet goes away. தீர்க்கதரிசி இதை சொல்லிவிட்டு அவன் கடந்து போகிறான். I tell you, the people around them were disappointed with this message. அங்க இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது அந்த ஒரு ஏமாற்றம் இருந்தது. Some would have accepted this is the will of God. சிலர் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். Some would have said, all right, what to do, let's start building up all the funeral procedures. ஒரு சிலர் சரி இதுதான் நடக்க போகிறது, அடக்க ஆராதனைக்கு நம்மை ஆயத்தம் படுத்தலாம் என்று காரியங்களை வாய்க்க செய்து கொண்டிருப்பார்கள். The Lord has spoken, so it should happen. தேவன் சொல்லிவிட்டார், ஆகையால் இது இப்படி தான் நடக்க வேண்டும். The prophet has brought this message and it cannot be changed now. தீர்க்கதரிசி இவ்விதமான செய்தியை கொண்டு வந்து விட்டார், இதை மாற்ற முடியாது. Probably the ministers, they all decided that he is going to die. ஒருவேளை அங்க ஊழிய செய்கிற வேலையாட்கள் இவர் மரித்து போகிறார் என்று அவர் தீர்மானம் செய்திருப்பார்கள்.
But this man Hezekiah, ஆனால் இந்த மனுஷனாகிய எசேக்கியா in that bad situation, in that dreadful situation, அந்த துயரமான சூழ்நிலையிலே he turned towards the wall. அவன் செவருக்கு நேராக திரும்பி We do not know whether he went and stood at the wall. அந்த செவருக்கு நேராக போய் நின்னானா என்று நமக்கு தெரியாது. But the Bible says he turned towards the wall. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த சுவருக்கு நேராக அவன் திரும்பினான். Verse 2, what does it say here? இரண்டாம் வசனத்தை வாசிங்கள். When Hezekiah heard this, he turned his face to the wall and prayed. He was in a bedridden condition. அவர் மரணத்தின் தருவாயிலே படுக்கையில் இருந்தார். And the Bible says, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, he got this message from Isaiah. ஏசாயாவிடத்தில் இந்த செய்தியை கேட்கும்போது, you are not going to recover. நீ இதிலிருந்து வெளியே வர மாட்டாய். You are going to die in this bed. நீ இந்த படுக்கையிலே மரிக்க போகிறாய். You are in the last days. இந்த கடைசி நாட்களிலே நீ இருக்கிறாய். And the prophet left that place. இதை சொல்லிவிட்டு தீர்க்கதரிசி அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். But this man Hezekiah, ஆனால் இந்த மனுஷனாகிய எசேக்கியா, the Bible says he turned his face towards the wall. வேதம் சொல்லுகிறது இந்த எசேக்கியா அவன் செவருக்கு நேராக தன்னுடைய முகத்தை திரும்பினார். Probably there were people all around him. ஒருவேளை அவனை சுத்தி ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். And his bed was towards the wall. அவருடைய படுக்கை செவருக்கு நேராக இருக்கலாம். It says he turned his face towards the wall. தன்னுடைய முகத்தை செவருக்கு நேராக திரும்பினார் He என்று வேதம் he சொல்லுகிறது. didn't want to see face the ones who are there. அங்க இருக்கிற ஜனங்களை முகமுகமாய் பார்க்க முடியாமல் இருந்தார். He didn't want to see the departure of Isaiah. ஏசாயா கடந்து போகிற காரியத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். He didn't want to see the ministers there. அங்க இருக்கிற ஊழியரை பார்க்க கூடாது என்று இருக்கலாம். Because negative mindset has already come in that place. அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் அந்த இடத்துல ஏற்கனவே வந்து விட்டது. All the people around have already brought a conclusion. அங்க இருக்கிற ஜனங்கள் ஏற்கனவே ஒரு முடிவை கொண்டு வந்தார்கள். They all started to say it is over. எல்லாரும் எல்லாமே முடிந்தது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். Everything is over. எல்லாமே முடிந்தது. We got to prepare the funeral. நாம் அடக்கத்துக்கு என்று ஆயத்தப்படுத்த வேண்டும். Probably some started to cry. ஒருவேளை சிலர் அழ ஆரம்பிக்கலாம். Probably some fainted there. சிலர் மயக்க விழுந்திருக்கலாம். Some would have been unhappy there. சிலர் அங்க துக்கத்திலே இருந்திருக்கலாம். They are all disappointed. எல்லோருக்கும் ஏமாற்றம் இருக்கிறது. But in the midst of this negative situation, ஆனால் இப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலே Hezekiah is not giving up. எசேக்கியா விட்டு கொடுக்க விரும்பவில்லை. He gets his strength from within. அவருக்குள் இருக்கிற பலத்தினால் அவன் எழும்பி, Because he's built his faith in the Lord. காரணம் ஏன் தன்னுடைய விசுவாசத்தை கர்த்தருக்குள் அவன் கட்டி இருக்கிறான். No, he didn't build his faith on that prophet. தீர்க்கதரிசி மேல் விசுவாசத்தை கட்டவில்லை. He just didn't set his eyes on the prophet. கண்களை தீர்க்கதரிசி மேல் வைக்கவில்லை. Prophet is important. தீர்க்கதரிசி முக்கியம்தான். Prophecy is good. தீர்க்கதரிசனம் But நல்லதுதான். our trust is not in the prophets. ஆனால் நம்முடைய நம்பிக்கை தீர்க்கதரிசி மேல் அல்ல. Our trust is in the Lord. நம்முடைய நம்பிக்கை தேவன் பெயரில் இருக்கிறது. This man Hezekiah, இந்த மனுஷனாகிய he எசேக்கியா turned his face towards the wall. தன்னுடைய முகத்தை செவரு புறத்துக்கு நேராக திரும்புகிறான். And he starts crying. தேவனை நோக்கி அழ He ஆரம்பிக்கிறார். starts speaking to God. தேவனிடத்தில் பேச The ஆரம்பிக்கிறார். Bible says he prayed. வேதம் சொல்கிறது அவன் ஜெபித்தான். He prayed in the midst of all the other people who were not able to understand that situation. அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாத இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இவர் எழும்பி ஜெபிக்கிறார். When others are praying for a peaceful departure of his soul, எல்லோரும் தன்னுடைய ஆத்துமாவை சமாதானமாய் கடந்து போக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே probably some are praying, let him not suffer, take him easily, Lord. ஒருவேளை இன்னும் துயரப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே சீக்கிரமாய் இவரை எடுத்துக்கொள்ளும் என்று சிலர் ஜெபித்திருக்கலாம். Probably others are saying it is better for him to die rather to suffer in this manner. ஒரு சிலர் இவர் இவ்விதமாய் கஷ்டப்படுகிறதை பார்க்கிலும் மரித்தால் நலமாய் இருக்கும் என்று ஜெபித்திருக்கலாம். All the mind and is now set for his funeral. எல்லாருடைய மனது இந்த அடக்க ஆராதனைக்கு என்று ஆயத்தமாய் இருக்கிறது. Because everyone in that place, they trusted the prophet. அங்க இருக்கிற எல்லோரும் தீர்க்கதரிசி மேல் நம்பிக்கை வைத்தார்கள். They had hope in the words of the prophet. தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை Yes, வைத்திருந்தார்கள். the prophet brought the word from God himself. ஆம், தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து தான் வார்த்தையை கொண்டு வந்தார். But this man Hezekiah, ஆனால் இந்த மனுஷனாகிய எசேக்கியா he says, no, I'm not going to let this happen. இதை நடக்க நான் விட மாட்டேன். I'm going to turn towards my God. நான் என்னுடைய தேவனுக்கு நேராக நான் திரும்ப He போகிறேன். turned his face towards the wall. தன்னுடைய முகத்தை சோர்புறக்கு நேராக He திரும்புகிறார். was so ashamed to even face people. ஜனங்களை சந்திக்க அவன் வெட்கமாய் He இருந்தான். was so sad to even see this side. இந்த பக்கம் பார்க்க கூடாமல் இருந்தான். At the same time, he took it as a challenge to turn towards God. அதே நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த சவாலை அவன் And he எடுத்துக்கொள்கிறான். starts praying to God. தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். Yes, Lord, what the prophet has said is true. ஆமாண்டவரே, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் உண்மைதான். Yes, he has brought a message that I have to set things right. ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய வீட்டுப்புறத்தின் காரியங்களை
காரியங்களை நான் சீர்படுத்த வேண்டும் என்று. But Lord, you know my mind. ஆண்டவரே, நீர் என்னுடைய மனதை நன்றாக அறிந்திருக்கிறீர். What is he speaking here to the Lord? தேவனுடைய நோக்கி என்ன பேசுகிறார்? He says, oh Lord, ஓ தேவனே, remember how I have served you. நான் எப்படி உம்மை சேவித்தேன் என்று நினைத்து பார்த்தலும், How I have been faithful towards you. உம்மிடத்தில் நான் எவ்விதமாய் உண்மை உள்ளவனாய் இருந்தேன் அதை நினைத்து பார்த்தலும். Hezekiah prays to the Lord. எசேக்கியா தேவனை நோக்கி And ஜெபிக்கிறார். he says, oh Lord, ஓ தேவனே, remember how I have walked before you in truth. உமக்கு முன்பதாக சத்தியத்திலே நாம் எவ்விதமாய் நடந்தேன் என்று நீர் ஒரு விசை நினைத்து And பார்த்தலும், how I have served you, Lord. எப்படி உம்மை சேவித்திருக்கிறேன் நினைத்து When I பார்த்தலும், had good health, எனக்கு நல்ல சுகம் I இருக்கும்போது served you. நான் உன்னை சேவித்தேன். In other words, he's saying, வேற வார்த்தையில விதமாய் all சொல்லுகிறார், my services in this world for your kingdom work ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய ராஜ்யத்தின் ஊழியத்துக்கு என்று செய்த காரியங்கள் has been a deposit that I have made in heaven. நான் பரலோகத்திலே ஒரு டெபாசிட்டாக நான் So வைத்திருக்கிறேன். all the work that I've done has been deposited in heaven. நான் பூமியிலே நல்ல செய்த நற்கிரியைகள் பரலோகத்திலே ஒரு டெபாசிட்டாக நான் The வைத்திருக்கிறேன். Bible says வேதம் சொல்லுகிறது, it is better to make your deposits in heaven rather than to put your deposits on earth. நான் பூமியிலே நம்முடைய பொக்கிஷங்களை வைக்கிறதை பார்க்கிலும் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை வைக்கிறது நலம். Because God is watching over all the activities. ஏன் தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டு So இருக்கிறார். this man has served God. இந்த மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். All his service has become a deposit in heaven. தன் வாழ்க்கையிலே செய்த எல்லா சேவைகளும் தேவனுக்கு ஒரு டெபாசிட்டாக And மாறிவிட்டது. now he's saying, இப்பொழுது தேவனை பார்த்து Lord, சொல்லுகிறார், I want the dividends from those deposits. ஆண்டவரே, நான் செய்த அந்த முதலீடிலிருந்து எனக்கு லாபம் வேண்டும். I want this healing because I have served you, Lord. ஆண்டவரே, உமக்கு நான் சேவை செய்ததனாலே எனக்கு இந்த சுகத்தை நீர் தாரும். Look at my wealth there. ஆண்டவரே, என்னுடைய முதலீட்டை நீர் அங்கே பாரும். Look what I have done there. அங்கே நான் என்ன செய்திருக்கிறேனே அதை நோக்கி பாரும். Is there some deposits there? என்னுடைய முதலீடு அங்கே இருக்கிறதா? Today, church, this is the question I want to ask you. சபையே, உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் Have you கேட்கிறேன். made some deposits in heaven? பரலோகத்திலே நீங்கள் சில டெபாசிட் செய்திருக்கிறீர்களா? While you are in good health, நீங்கள் நல்ல சுகத்திலே while இருக்கும்போது, you are able to be active, நீங்கள் சுறுசுறுப்பாய் இருக்கிற இந்த காலகட்டத்திலே make some deposits in heaven. பரலோகத்திலே சில டெபாசிட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டும். Whatsoever you do to the least of these, God says you have done it unto me. இங்கே சிறியவனுக்கு செய்த ஒரு காரியத்திலே நீங்கள் எனக்கென்று செய்திருக்கிறீர்கள். If you have taken care of someone with a glass of water, there is a reward for you. ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும். In Hebrews we read, God is not unjust to forget the service that you have done towards his people and towards his. எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம், நீங்கள் செய்த நற்கிரியைகளுக்கும் நீங்கள் தேவனுடைய விசுவாசிகளுக்கு காண்பித்த நன்மைக்கும் மறந்து போக தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. So you have made deposits in heaven. நீங்கள் பரலோகத்திலே நீங்கள் டெபாசிட் செய்திருக்கிறீர்கள். Everything that you do in the kingdom has been deposited there. நீங்கள் இந்த ராஜ்யத்திலே செய்த அனைத்து நன்மையான காரியங்கள் பரலோகத்திலே ஒரு டெபாசிட்டா இருக்கும். If you have done something to some of your neighbors, God is watching that. உங்கள் அயலாகத்தானுக்கு ஏதாவது நன்மையான காரியங்களை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அதை பார்க்கிறார். All those are good deposits in heaven. எல்லா நல்ல டெபாசிட்ஸும் நீங்கள் பரலோகத்திலே So செய்திருக்கிறீர்கள். this man Hezekiah, இந்த மனுஷனாகிய எசேக்கியா, when the news is brought to him that he is going to die, அவன் மரிக்க போகிறான் என்ற இந்த செய்தி தன்னிடத்தில் வரும்போது he is looking at heaven பரலோகத்தை and பார்க்கிறான். telling God, I have made some deposits there, Lord. ஆண்டவரே, சில முதலீட்டை நான் I செய்திருக்கிறேன். have done some service for you in this world. இந்த பூமியிலே உமக்கென்று நான் சேவை And செய்திருக்கிறேன். those are been deposited there in your presence. ஆண்டவரே, என்னுடைய சேவைகள் ஒரு முதலீட்டாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. Seeing those things, அந்த காரியங்களை நீர் பார்த்து you bring healing in my life. நீர் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்குள் சுகத்தை கொண்டு வாரும். His prayer was not a long prayer. அவருடைய ஜெபம் ஒரு நீண்ட ஜெபம் அல்ல. His prayer was a very short prayer. அவருடைய ஜெபம் மிகவும் சுருக்கமான ஒரு ஜெபம். He says, Lord, heal me, Lord. தேவனே, நீர் எனக்கு சுகத்தை தாரும். And what does the word say? வேதம் என்ன சொல்லுகிறது? Before the prophet could leave the premises, அந்த தீர்க்கதரிசி அரண்மனையை விட்டு போகிறதுக்கு முன்பதாகவே, that's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. His prayer in verse 3 says, remember, O Lord, how I have been serving you. மூன்றாம் வசனத்திலே விதமா நாம் பார்க்கிறோம், And he broke down and wept bitterly. அவன் தேவனே, நான் செய்த சேவைகளை நீ நினைத்து பார்த்து என்று சொன்ன பின்பு அழுது அவன் புலம்புகிறான். The Bible says he wept bitterly. வேதம் சொல்லுகிறது அவன் மனம் கசந்து அழுகிறான். He is turning towards the face. He turned his face towards the wall. தன்னுடைய முகத்தை சௌர்புறமாய் அவன் திரும்புகிறான். And he is weeping. அவன் அழ He ஆரம்பிக்கிறான். is crying. அவன் அழ ஆரம்பிக்கிறான். Probably his pillows were wet at that point. ஒருவேளை தன்னுடைய தலகாணி மிகவும் கண்ணீரினால் நனைக்கப்பட்டு இருக்கும்.
people on the other side probably didn't know what was going on. அப்பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று அறியாமல் இருக்கலாம். They are still planning his funeral. இன்னும் தன்னுடைய அடக்கத்துக்காக திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். They don't know how to counsel him. எப்படி ஆலோசனை கொடுத்து தேற்றுவது என்று அறியாமல் இருக்கிறார்கள். How can we comfort this man? எப்படி இந்த மனுஷனை ஆறுதல் படுத்த When the முடியும்? prophet has directly spoken to him. தீர்க்கதரிசி நேரடியாக வந்து பேசிவிட்டாரே. Probably some would have said, why did the prophet speak to him? He could have spoken to us and we could have slowly given this message to ஒருவேளை him. சிலர் நினைத்திருக்கலாம், தீர்க்கதரிசி ஏன் நேரடியாக வந்து இவரிடத்தில் பேச வேண்டும், நம்மிடத்தில் செய்தியை கொடுத்தால் நாம் நிதானமா இவரிடத்தில் சொல்லி இருக்கலாமே. If it was a good news, you could have given to him. ஒரு நல்ல செய்தியா இருந்தால் நேரடியாக இவருக்கு கொடுத்திருக்கலாம். But this is a bad news. Why did he speak to him so loud? ஆனால் இது ஒரு துக்கமான செய்தி, ஏன் நேரடியாக ராஜாவிடத்தில் பேச வேண்டும்? Sometimes the message of the Lord comes directly to us that we can turn towards the wall and pray and seek the Lord. சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக திரும்பி வரும், நாம் அதை கேட்கும்போது நம் மனம் திரும்ப ஏதுவா இருக்கும். And he wept bitterly. அவன் மனம் கசந்து அழுகிறான். And verse 4 says, 4ஆம் வசனத்தில் விதமாய் பார்க்கிறோம். before Isaiah had left the middle courtyard, the message of the Lord came back to him. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியுமாக வந்தது. Isaiah, stop here. ஏசாயா, நீ அங்கே நில். Don't go, don't exit. நீ வெளியே போக வேண்டாம். A man to whom you gave a message, நீ யாரிடத்தில் இந்த செய்தியை கொடுத்தாயோ he is crying towards me. அவன் என்னை நோக்கி அழுது கூப்பிட்டு He கொண்டிருக்கிறான். turned his face towards the wall and he is looking at me. தன்னுடைய முகத்தை செவுர்ப்புறத்துக்கு நேராக திரும்பி என்னை பார்க்கிறான். Now you got to go. இப்பொழுது நீ மறுபடியுமாக போக And you வேண்டும். got to change that message. நீ அந்த செய்தியை நீ மாற்ற வேண்டும். Isaiah is turning around. ஏசாயா திரும்புகிறான். I tell you, this man Isaiah wants to do exactly what God wants him to do. இந்த மனுஷனாகிய ஏசாயா தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் என்ற விருப்பம். He wants to speak what God wants him to speak. தேவன் எதை பேச விரும்புகிறாரோ அதை தான் பேச விரும்புகிறார். God is telling to Isaiah, ஆண்டவர் ஏசாயா நோக்கி go சொல்கிறார், back to Hezekiah, நீ மறுபடியுமாக எசேக்கியாவுக்கு திரும்பி போ. the leader of my people. என்னுடைய ஜனங்களின் தலைவர். Go and tell him, அவரிடத்தில் போய் இவ்விதமாய் சொல். this is what the Lord, the God of Israel is saying. இஸ்ரவேலின் தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், I have heard your prayer உன்னுடைய ஜெபத்துக்கு நான் and I have கேட்டிருக்கிறேன். seen your tears. உன்னுடைய கண்ணீரை நான் Can we give a clap கண்டிருக்கிறேன். offering to our Lord? கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி I செலுத்துவோம். have heard your prayer. உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். When you turn towards the wall, நீ செவுர்ப்புறக்கு நேராக திரும்பும்போது people around you couldn't understand உன்னை you. சுத்தி இருக்கிற ஜனங்கள் உன்னை புரியாமல் இருக்கலாம். People who were your counselors couldn't hear you. உனக்கு இருக்கிற ஆலோசனை பிள்ளைகள் உன்னை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். They couldn't even do anything for you. உனக்கென்று எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம். But you turned towards the wall ஆனால் நீ செவுர்ப்புறக்கு நேராக and திரும்பும்போது you cried unto me, Hezekiah. நீ என்னை நோக்கி கூப்பிட்டாய் எசேக்கியா. I heard your prayers நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் and I am கொடுத்தேன். going to answer your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். Isaiah, now you go and give the message to Hezekiah. ஏசாயா, மறுபடியுமாக நீ போய் எசேக்கியா ராஜாக்கு இந்த செய்தியை கொடு. Go and tell him loudly மறுபடியுமாக நீ சத்தமா போய் இவ்விதமாய் that சொல்லு, I am his God. நானே அவருடைய தேவன் என்று I நீ am சொல்லு. watching over him. நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். Everything that he goes through, I know அவர் it. கடந்து போகிற யாவையும் நான் He அறிந்திருக்கிறேன். is the apple of my அவர் eye. என் கண்ணின் மணி. Not one hair of him will drop without my knowledge. என்னுடைய ஞானம் இல்லாமல் ஒரு முடியும் கீழே விழாது. He is now praying இப்பொழுது அவர் ஜெபித்துக் கொண்டு when others இருக்கிறார். are planning, எல்லோரும் திட்டம் போட்டுக் கொண்டு இருக்கிற when நேரத்தில் others are thinking of how to replace Hezekiah. எசேக்கியாவுடைய இடத்துல இன்னொரு வேறரை போட வேண்டும் என்ற திட்டம் போய் கொண்டு இருக்கிற This வேளையில் man is looking unto me இந்த மனுஷன் என்னை நோக்கி பார்க்கிறான். and he is crying for help. என்னை நோக்கி உதவிக்கென்று Go அழுகிறார். and tell him, I've heard your prayers. நீ போய் சொல்லு, அவருடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். This is what the Lord says. இதுதான் தேவன் சொல்லுகிறார். The Lord has heard your prayer. தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து And then he has seen your tears. உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். See, this man, he first prayed and then he's crying. முதலாவது இந்த மனுஷன் ஜெபித்து விட்டு பின்பு அவன் அழுகிறார். Some of us cry and then pray. சிலர் அழுது விட்டு தான் நாம் ஜெபிப்போம். Whatever the situation எந்த is, சூழ்நிலை இருந்தாலும் the Lord hears our prayers. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். And here God is telling him, இங்கே தேவன் சொல்லுகிறார், I have heard your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்தேன். And then he's giving him assurance, அப்பொழுது நிச்சயத்தை கொடுக்கிறார். I will heal you. நான் உன்னை சுகமாக்குவேன். And then 3 days from now, இன்னிலிருந்து 3 நாளிலே you will get up from this bed நீ இந்த படுக்கை அறை விட்டு எழும்புவாய். and you will walk into the temple of the Lord. நீ தேவனுடைய ஆலயத்துக்குள் நீ நடந்து போவாய். You are bedridden
now, இப்பொழுது நீ படுக்கையில் இருக்கிறாய், 3 days from now, இன்றிலிருந்து 3 நாளிலே you will walk out. நீ எழுந்து I நடப்பாய். tell you, that is the prayer, that is our God who answers our prayers. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். Do not be thinking long prayer or short prayers. நீங்கள் நீண்டமான ஜெபமா சுருக்கமான ஜெபமா என்று யோசித்துக் Pray கொண்டிருக்க without அவசியமில்லை. ceasing. இடைவிடாமல் நீங்கள் ஜெபியுங்கள். Pray in the midst of trouble. பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Pray when you are sick. நீங்கள் சுகவீனமா இருக்கும்போது When ஜெபியுங்கள். the doctors say you are going to die, pray to God. அடுத்தவர்களை பார்த்து நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லும்போது தேவனை Our நோக்கி God is a ஜெபியுங்கள். prayer answering நம்முடைய God. தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Everybody will give up. எல்லோரும் விட்டு கொடுத்து விடுவார்கள். Even the superintendent of the medical institution will give up. அந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுடைய சூப்பரிண்டெண்டன்ட் விட்டு கொடுப்பார். Everyone, the council of doctors will say this case is hopeless, we cannot do anything. மருத்துவருடைய ஆலோசனைகள் இந்த கேஸ் ஒண்ணுமே நடக்காது, நாம் ஒன்றுமே செய்ய முடியாது But என்று when you கைவிடலாம். turn towards the wall and start looking unto the Lord, ஆனால் செவுர்ப்புறக்கு நேராக நீங்கள் திரும்பி தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் the போது Lord who heard the prayer of Hezekiah, எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்ட அதே is he தேவன் not your God? அவரும் உங்களுடைய தேவன் Is தானே? he not my God? அவர் என்னுடைய தேவன் Is அல்லவோ? he not the same yesterday, today and forever? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அல்லவோ? How many of you are in desperate need of God's help in this place? எத்தனை பேர் இந்த இடத்திலே தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த அவசரமான நிலைமையில் How many இருக்கிறீர்கள்? of you want God to speak to you? எத்தனை பேர் தேவன் உங்களோடு கூட பேச Just வேண்டும் என்று lift your hand and say, விருப்பமாயிருக்கிறீர்கள்? Lord, I need your help, கரங்களை Lord. உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை. I need your support, Lord. உம்முடைய ஆறுதல் எனக்கு தேவை. I need you, Lord. நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. This is the sign of you turning towards the wall. இந்த செவுர்ப்புறக்கு நேராக திரும்புகிற ஒரு அடையாளமாய் And இருக்கட்டும். the Lord is watching over you. தேவன் உங்களை பார்த்து கொண்டு Just இருக்கிறார். lift your hand as I'm ministering here. கரங்களை உயர்த்துங்கள், நாங்களோடு கூட ஊழியம் செய்து கொண்டு And say, இருக்கிறேன். Lord, I need you, ஆண்டவரே Lord. நீர் எனக்கு தேவை. Probably the doctors have given up. ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். Probably your own people have given up. ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜனங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். Probably your sons and daughters have said, all right, what to do now? Let's prepare for the funeral. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அடக்கத்துக்கு என்று ஆயத்தம் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கலாம். Let's think what is next. நாம் என்ன பின்பு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை யோசிக்கலாம். Everything is over. எல்லாமே முடிந்து விட்டது. For the Lord was who created the heaven and the universe. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் He says, I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன் With என்று long சொல்கிறார். life will I satisfy you. நீண்ட ஆயுசோடு உன்னை நான் திருப்தியாக்குவேன். You will see your children's உன்னுடைய children. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாய். You will have good health and good strength. உனக்கு நல்ல சுகம் இருக்கும், பலன் இருக்கும். When you walk out, you will be a நீ blessing. வெளியே போகும்போது ஒரு ஆசீர்வாதமாய் When you இருப்பாய். come in, you will be a blessing. நீ உள்ளே வரும்போது ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். Hezekiah was bedridden. எசேக்கியா மரணத்தின் படுக்கையில் He இருந்தான். didn't have strength to get up and walk. எழுந்து நடக்க கூட அவனுக்கு பலன் இல்லை. He didn't have strength in his bones. அவனுடைய எலும்புகளிலே பலன் இல்லை. He didn't have strength in his joints. அவனுடைய ஜாயின்ஸ்ல அவனுக்கு பலன் இல்லை. His muscles were weak. தசைகள் மிகவும் பலவீனமாய் His இருந்தது. mind was also weak. அவனுடைய மனதும் பலவீனமாய் His இருந்தது. heart was weak. அவனுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தது. He needed help in every step that he had to take. அவன் எடுத்து வைக்கிற எல்லா கட்டத்திலும் அவனுக்கு உதவி But தேவையாய் the Lord இருந்தது. is speaking to him. ஆனால் தேவன் அவரை நோக்கி பேசுகிறார். You will walk and you will go to the temple in 3 days. நீ 3 நாள்ல நீயே நடந்து தேவாலயத்துக்குள் போவாய். You will enter into the house of the Lord. தேவனுடைய வீட்டுக்குள் நீ பிரவேசிப்பாய். And you will have the strength to do all those things. நீ அந்த காரியங்களை செய்ய உனக்கு போதுமான பலன் இருக்கும். I will help you. நான் உனக்கு உதவி For செய்வேன். I have heard your prayers. உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். This man put his trust in the Lord. இந்த மனுஷன் தேவன் பேரில் தன்னுடைய நம்பிக்கை வைத்தான். Yes, the message from the prophet is okay. Yeah. ஆம், தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் But our பரவாயில்லை. God is personal to us. ஆனால் நம்முடைய தேவன் தனிப்பட்ட தேவனாய் And இருக்கிறார். he says, I have heard your prayer. நான் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தேன். Let's stand up in this place. இந்த இடத்துல நாம் எழுந்து நிற்போம். Anybody who needs prayer, யாருக்காவது ஜெபம் அவசியமா? anyone who is desperate in need, யாராவது இது தேவையோடு கூட பாரப்பட்டு இருக்கிறீர்களா? just lift your hand and say, Lord, I need you, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. I need you, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. Bless me, Lord. என்னை நீர் ஆசீர்வதியும். Bless me, Lord. என்னை நீர் ஆசீர்வதியும். Lord, I need you, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. For the Lord is here in this place. தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். How many of you need God's help? எத்தனை பேருக்கு தேவனுடைய சகாயம் தேவை? I see many hands in this அநேக place. கரங்களை இந்த இடத்துல பார்க்கிறேன். How many of you need healing in this place? எத்தனை பேருக்கு தேவனுடைய சுகம் வேண்டும்? How many of you say, I want to live long? நான் நீண்ட ஆயுசோடு கூட இருக்க வேண்டும் என்று Ask the Lord and He will help you. தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். Turn from your ways and turn towards God. உங்களுடைய வழிகளை விட்டு தேவனுக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். Let go
of man's counsel and get into God's counsel. நீங்கள் மனுஷனுடைய ஆலோசனைகளை விட்டுவிட்டு தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக திரும்புங்கள். The Lord will send a message to you. தேவன் உங்களுக்கு என்று ஒரு செய்தி அனுப்புவார். And he will say, I have heard your prayer. உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்ற அந்த செய்தி வரும். Before Isaiah could leave that premises, ஏசாயா அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்பதாகவே prayer was answered. எசேக்கியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. Isaiah had to turn back and come back to this bed. ஏசாயா மறுபடியுமாக திரும்பி எசேக்கியாவை நோக்கி வர வேண்டும். This man believed both the messages that Isaiah brought to him. இந்த மனுஷன் ஏசாயா கொண்டு வந்த ரெண்டு செய்தியையும் அவன் நம்பினான். The first message is you will die, he believed it. முதலாவது செய்தி நீ மரிப்பாய், அதை அவன் நம்பினான். And before he believed it, he prayed to God. அதை அவன் நம்பினதினாலே தேவனை நோக்கி அவன் And ஜெபித்தான். now God is sending him again. இப்பொழுது தேவன் மறுபடியுமாக ஏசாயாவை I அனுப்புகிறார். have heard your prayer. நான் உன்னுடைய ஜெபத்தை And கேட்டேன். he believes that also. அதையும் அவர் விசுவாசிக்கிறார். And he's preparing himself to get out of that bed. அந்த படுக்கையறை விட்டு வெளியே போக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். And God has spoken through prophets to you. தேவன் உங்களோடு கூட தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் பேசி இருக்கலாம். When God has given you a vision, உங்களுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது, when God has given you a dream, தேவன் உங்களுக்கு சொப்பனத்தை கொடுக்கும்போது, when you know that it is the Lord who has spoken to இது you, தேவன் தான் என்னோட கூட பேசினார் என்று நீங்கள் நன்றாக அறியும்போது, accept that word அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். and then pray to God. அப்புறம் நீங்கள் And ஜெபியுங்கள். the Lord will do what He wants to do in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக He will செய்வார். fulfill the desires of your heart உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். because He loves you. காரணம் ஏன் உங்களை நேசிக்கிறதுனாலே. Kalvari karuna ide, gayangalil kayude. The Lord, He died, and He is the risen Savior to help us. He is the intercessor who is praying for us. தேவன் நமக்காக மரித்து உயிரோடு கூட எழும்பி இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். And He is there for us. அவர் நமக்காக எப்பொழுதும் இருப்பார். Today we can turn towards that cross. இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி நாம் திரும்ப கூடும். And we can pray and weep and pour out our tears at that cross. நாம் ஜெபித்து அழுது நம்முடைய கண்ணீரை சிலுவை அண்டையில் நாம் ஊற்றக்கூடும். The Lord who answered the prayer of the thief on the right side of that cross. அந்த சிலுவையில அந்த கல்லனுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், Surely you will be with me in paradise today. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன தேவன். The same Lord is our God. அதே தேவன் நம்முடைய தேவனாய் The இருக்கிறார். Lord who spoke to Hezekiah saying, I have heard your prayer. எசேக்கியாவை நோக்கி நான் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் என்று சொன்ன அதே தேவன், Let's turn towards that cross. அந்த சிலுவைக்கு நேராக நம்மை The திருப்புவோம். old rugged cross. அந்த பழமையான சிலுவை, And pour ourselves at that cross. நம்மை அந்த சிலுவை அண்டையிலே நம்மை ஊற்றுவோம். Father, we thank you, Lord, for this wonderful word that you gave us, that you are our prayer answering God. பிதாவே, நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்ற இந்த அருமையான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. Hezekiah cried and you heard his prayer, Lord. எசேக்கியா உம்மை நோக்கி அழுதார், அந்த அழுகைக்கு நீர் பதில் கொடுத்தீர். You immediately brought an answer and comfort in his life. நீர் உடனடியாக ஒரு பதிலை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நீர் ஆறுதல் படுத்தினீர். Bring such joy in our life also. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொண்டு வாரும். Bring such comfort in our life also. அப்பேற்பட்ட ஆறுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொண்டு வாரும். Cry unto you for help, Lord. ஆண்டவரே, உதவிக்காக உம்மை நோக்கி நாங்கள் அழுகிறோம். Help us. எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen.